சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் கமிட் ஆகி நடிக்கிறாருன்னா அவர் அதுக்கு போகிற எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை சின்சியாரிட்டி, டெடிகேஷன், செட்டுக்கு கரெக்டாக வர டைமிங் எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். இன்றைக்கும் பல இளம் நடிகர்களால் செய்ய முடியாத சாதனையை இப்போவும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் செஞ்சுட்டு வராரு. என்னதான் 74 வயதானாலும் வயசு வெறும் நம்பர் மட்டும்தான், மனசு என்னைக்குமே இலசு தான் அப்படின்னு வேகமா ஓடிக்கொண்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி அவர் அடுத்தடுத்த படங்கள்ல ரொம்பவே பிஸியா நடிக்கிறாரு. சமீபத்துல தான் அவருடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து இப்ப கூலி படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு. நம்ம கமல்ஹாசனுக்கு எப்படி விக்ரம் என்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்தாரோ அதே போலதான் நம்ம ரஜினிக்கு இந்த கூலி படம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துடைய 2வது பாடல் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது சிம்பு தான் இந்த பாட்டை பாடியிருந்தாருன்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில இப்போ புது தகவலா நம்ம தனுஷ் பாடியிருக்கிறதா தகவல் போட்டு ஒரே குழப்புறாங்க. உண்மையில யாரு தான் பாடியிருக்காங்க இந்த பாட்டை? வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து இப்ப கூலி படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. அனிருத்தா மியூசிக் பண்றாரு. மேலும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷவுக், உபேரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அமீர் கானும் இந்த படத்துல முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஏறத்தாக பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த படத்துல வில்லன் என்றே சொல்லப்பட்டு வருது. அது போக போக தான் அவங்க அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் தங்க கடத்தல மையமா வச்சுதான் இந்த படத்தோட கதை நவர போதான். அதனால தங்க கடத்தல்காரனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் லோகேஷ் எந்த மாதிரி ஒரு கதையை இந்த படத்துல எடுத்திருக்க போறாரு, இதை பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா கைதி, மாநகரம், மாஸ்டர் மற்றும் கடைசியா லியோ போன்ற படங்களை எடுத்த நம்ம லோகேஷ் கனகராஜ் விக்ரம் மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட் படம் கொடுத்தாலும் நம்ம ரஜினிக்கு எந்த மாதிரி ஒரு படத்தை கொடுப்பாருன்னு ரசிகர்கள் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டி ராஜேந்தரோட வாய்ஸ்ல இந்த பாட்டு பார்க்க ரொம்பவே அருமையா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாரும் ரொம்ப இளமையா இருந்தாரு. அதை தொடர்ந்து இப்ப விறுவிறுப்பா ஷூட்டிங் போய் கொண்டிருக்கு. தமிழ்நாடு சுற்று வட்டார பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்து கொண்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட போர்ஷன்ஸ் இன்னும் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா முடிவடைஞ்சிருமா. அதை தொடர்ந்து மார்ச் மாசத்தோட இறுதிக்குள்ள இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆயிட்டு இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய 2வது பாடலை கூடிய விரைவிலே ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான அபிஷியல் அப்டேட் கூடிய விரைவிலே வரும். அந்த பாடல் ஃபர்ஸ்ட் ரஜினி பாடியிருக்கான்னு சொல்லப்பட்டது, அடுத்தது நம்ம தனுஷ் பாடியிருக்காருன்னு சொல்லப்பட்டது, அடுத்தது சிம்புன்னு சொல்லப்பட்டது. இப்படி அடுத்தடுத்த எல்லாரையுமே அடிக்கிட்டு போறாங்க. ஆனாலும் நமக்கு கிடைச்சிட்ட தகவல் படி கண்டிப்பா ரஜினி இந்த பாட்டை பாடல. ஆனா சிம்பு பாடியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் தனுஷும் பாடியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா அனிருத் தான் கண்டிப்பா அந்த பாட்டை பாடியிருப்பாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் கூலி படத்தோட 2வது பாடல பாடினா நல்லா இருக்காது? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.